அதாவது பேய் இருக்கா இல்லையா பாத்துக்காங்களா பார்க்கல நம்பலாமா நம்பப்படாதா என்னங்க பேய் இருக்கா இல்லையா இப்படித்தானே சந்தேகம். இந்த சந்தேகம் பொதுவா நம்மள எல்லாருக்குமே இருக்கும். பேய் இருக்கும்பாங்க இல்லம்பாங்க. திருப்பி அதே மாதிரி அதே வாக்குவாதம் பெருசா போயிட்டே இருந்திருக்கு. நாங்கெல்லாம் தர்க்கம்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னாக்கா முன்னொரு காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிராமத்து சைடுல நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பக்கம் போகாது அந்த பக்கம் போகாது. உதாரணத்துக்கு வந்து ஒரு புளிய மரம் நிக்குது, அங்க போகாது, அங்க ஒரு தூக்கு போட்டு தொங்கியிருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே எங்கிட்டு ஒரு ஒத்தப்பனை மரம் இருக்கும், அந்த ஒத்தப்பனை மரம் கிட்ட மட்டும் போயிடாதா அப்படின்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும், பாலும் கிணறு. அந்த கிராமத்து சைடு சிட்டி சைடுலாம் இப்ப கிணறு கிடையாது. இந்த கிணத்துக்கிட்ட போயிடாத, அங்கதான் நிறைய பிரச்சனையா இருக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தியேட்டர்ல இருந்து நம்ம வந்து செகண்ட் ஷோ முடிச்சுட்டு நடந்து வரும்பொழுது அங்க இந்த ஊர் எல்லையில வந்து ஒரு கோயில்னு சொல்லி வெட்டருவாளோட ஒரு மாதிரி ஒரு வீரமான ஒரு சாமி இருக்கிற மாதிரி சிலையெல்லாம் இருக்கும். அந்த நள்ளிரவு தாண்டி அந்த கோயில ஒட்டி வரும் பொழுது நம்ம மனசு படுற பாடு இருக்கும் பாருங்க, அப்படியே இருக்கும் ஒரு மாதிரியா. அதை வந்து அந்த ஃபீலிங்லாம் அனுபவிச்சு பார்த்தான்னு தெரியும். நார்மலா நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ நானே கூட ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஊர்ல ஒரு தேட்டர்ல படத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது என் ஃப்ரெண்டு இந்த பக்கம் பிரிஞ்சு போயிட்டான். நான் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், வச்சிருக்கிறேன்னு சொன்னாலும் கூட நடந்து வரும்போது எனக்கு கூடயே இன்னொரு சரக் அப்படின்னு ஒரு அடி வைக்கும்போது இன்னொரு சரக்குன்னு ஒரு அடி என் பேக்ல கேட்குது. இது என்னுடைய பிரமையா இல்ல உண்மையிலேயே வச்சாங்களான்னு சொல்லி திரும்பி பார்க்க பயம். திருப்பியும் சரக்கும் போது திருப்பியும் சரக்குன்னு கேட்கும். திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் அனுபவிச்சிருப்போம், நம்மளே அறிஞ்சிருப்போம், அனுபவிச்சிருப்போம். இதுல வந்து மெயினா பெரியவங்க எல்லாம் சொல்றதை கேட்டீங்கன்னா அந்த அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது இரவும் பகலும் கைகோர்க்கக்கூடிய அந்த நேரம், அந்த அந்த இரவும் பகலும் கைகோர்க்கக்கூடிய அந்த ஒரு 6:30 மணி வாக்குல பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் வெளியிடத்துக்கு விளையாட கூட அனுப்ப மாட்டாங்க ஒரு காலத்துல. சிட்டி சைட்ல நான் சொல்ல வரல, நான் சொல்றது இந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு இதெல்லாம் என்ன உண்மையிலே இருக்கா இல்லையா, இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லணும். அது என்னன்னா, இதுக்குன்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கருவிகள் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஓடோமீட்டர், அப்புறம் வந்து ஸ்பிரிட் மீட்டர், அப்புறம் வந்து இன்னும் இந்த ஃப்ரீக்வன்சி மீட்டர்னு சொல்லுவாங்க. அதை இங்க வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன அசைவு இருந்தா கூட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதை ரீட் பண்ணும். ஒரு சின்ன நம்ம காதுகளுக்கு இந்த டெசிமல்ல தான் கேட்கும்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. அந்த டெசிமலுக்கு கீழே கேட்டாலும் நம்ம காதுக்கு சக்தி கிடையாது, அதுக்கு மேல கேட்டாலும் நம்ம ட்ரம் வந்து இதாயிடும், டமாரம் ஆயிடும். ஸோ மெயினா என்னன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கீழே இருக்கக்கூடிய சவுண்டை நம்மளால எதை கேட்க முடியாதோ, ஒரு எறும்பு போனா கூட அதுல ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அதை கூட கேப்சர் பண்ற அளவுக்கு சக்தி மிக்க அந்த இந்த வைப்ரேஷன் அப்சர்வர், அந்த மாதிரி பல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கும் ஹாண்டட் பிளேசஸ் இருக்கதான் செய்யுது. அந்த ஹாண்டட் பிளேசஸ்ல போய் சர்ச் பண்றவங்க கோஸ்ட் ஹண்டர்ஸ் சொல்ல ஒரு பெரிய குரூப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறத நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பல யூடியூப்ல எல்லாம் கூட நானே பார்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கிறது? ஸோ இப்போ 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ உள்ள கோஸ்ட் ஹண்டர்ஸ், அதாவது ஃபாரினர்ஸ்ல அந்த மாதிரி கோஸ்ட்டை பத்தி ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்றதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, இப்பவும் இருக்காங்க, அப்பவும் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வெறும் சார்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சார்ட், அதுல கொஞ்சம் லெட்டர்ஸ், அதுல கொஞ்சம் நம்பர்ஸ், அவ்வளவுதான் இருக்கும் அந்த சார்ட்ல. அந்த சார்ட்டை வச்சு ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ப முடியுதா? அது என்னன்றது இன்னும் நிறைய பேருடைய மனசுல வந்திருக்கும். அதுதான் திஸ் இஸ் ஊஜா போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊஜா போர்டு அப்படின்றத வச்சு பல பேர் வந்து ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் இன்னைக்கும் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம அடுத்த பேச போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒய்ஜா போர்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்டரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா யூகேல இருக்கக்கூடிய ஒரு கேம் கம்பெனியால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஒய்ஜா போர்டு அப்படிங்கிறது. இதை வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாரும் வாங்கி பல கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாடும் போது ஒரு சில திகிலூட்டக்கூடிய, ஒரு சில பயமூட்டக்கூடிய அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு அந்த போர்டுல ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும்
ஜுமான்ஜி அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த ஜுமான்ஜில வந்து ஒரு கேமுக்காக அது வேற ஒரு போர்டு. அதுல வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க அது அப்படியே ஒரு அனுபவபூர்வமா உணர்வாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி வேற மாதிரி போகும். பட் இதுல எப்படின்னா நிஜமாகவே அந்த கேம் போர்டை வச்சு 2 பேர் விளையாடும் போது ஒரு சில அமானுஷ்ய மாறுதல்களை உணர்றாங்க. அது என்ன மாதிரியான அமானுஷ்ய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதே கேம் இதே கேம் போர்டை வச்சு சில நன்மைகளும் உணர்ந்ததா ஒரு சில பேர் சொல்றாங்க. அது என்ன மாதிரி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நான் போறதுக்கு முன்னாடி இதை வாங்கி இதை பத்தி உணர்ந்து எழுதிய பீட்டர் பெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவருடைய குறிப்புல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த பீட்டர் பெர்னாண்டஸ் இந்த போர்டை வாங்குறாரு. அவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் உள்ளவர்னு வச்சுக்குவோம். நம்ம வாங்கி ஃபர்ஸ்ட் தனிமேல் அமர்ந்துட்டு இதெல்லாம் எப்படி அவருக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் எனக்கே தோணுச்சு, தன்னால எங்க இருந்தோ எனக்கு உதிச்சுது, இப்படிலாம் அந்த போர்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த உதித்தல் படி நான் பண்ணேன்னு சொல்லி அவர் பின்னாடி ஒரு பின் குறிப்புல அவர் எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த போர்டை வந்து தனிமையில உட்காந்து ஒரு 12 மணி 12:30 மணி வாக்குல நைட்ல அப்படியே வச்சுட்டு முன்னாடி ஒரு மெழுகுத்திரி, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி, இதை வச்சுட்டு மெழுகுத்திரியை தவிர எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. அதுல இந்த மாதிரி போர்டை வந்து இப்படி பிளேஸ் பண்றாரு. பிளேஸ் பண்ணிட்டு இந்த போர்டு மேல ஒரு காயின் வைக்கிறாரு. கேரம் போர்டுடைய காயின், இந்த ஸ்ட்ரைக்கர் வருது இல்லையா, அந்த ஸ்ட்ரைக்கர் காயினை வச்சுட்டு அது மேல கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டுறாரு. வலுவலுன்னு இருக்கு அந்த போர்டு. சரிங்களா? இதை விட பெருசுன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி இந்த போர்டை சொல்றேன். இதுல கையை வச்சுட்டு அந்த கேரம் காயின் மேல கையை வச்சுட்டு அதை நகல்றதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சிந்தனைகள்லாம் வந்து ஏதோ ஒரு ஆத்மா உலகில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏலியன் பக்கம், ஏலியனோ இல்ல ஒரு தேவதா சக்தியோ அல்லது ஏதோ ஒரு ஆத்மாவோ ஏதோ ஒண்ணு, சம்திங் சூப்பர் நேச்சுரல், அதாவது அமானுஷ்ய சிந்தனை வந்து அந்த காயின்ல கை வச்சோன்னே இருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. வர ஆரம்பிச்சு ஆரம்பத்துல அந்த காயின் அப்படியே நகல 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 அவர் கையும் சேர்ந்து அப்படியே அங்க எங்கன்னு அலபாஞ்சு கடைசியில வந்து அவரால் ஒன்றும் எந்தெந்த எழுத்துக்கு போகுதுங்கிறத மட்டும் அவரால் கணிக்க முடியுத ஒழிய அவர் கை அங்கங்க மூவ் ஆகிறது அவராலே ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த குறிப்புல சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கும்போது MARRE மெர்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு லேடியுடைய பேரை வந்து டச் பண்ணதா அவர் அந்த பின் குறிப்புல சொல்றாரு. ஸோ இது வந்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு அமானுஷ்ய நிலைக்கு ஆளாகி அந்த கண்ணாடியெல்லாம் அவரே தூக்கி உடைக்கிற லெவலுக்கு போய் இந்த போர்டெல்லாம் அப்படியே அவரே திருப்பி போட்டு கேண்டில் கன்லாம் தட்டி விட்டு வெளியே வந்துட்டாராம் ஓடி. ஸோ இது எதுக்காக வந்தாருன்னு சொல்லி எனக்கே தெரியல. நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி எனக்கே தெரியல. எனக்கு பயமும் பதட்டமும் அதிகமானோன்னா அந்த இடத்துல வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சியில நான் வெளியே ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் விடிகிற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே போகலன்ற மாதிரி அந்த பின் குறிப்புல அவர் எழுதியிருந்தார், பீட்டர் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர். இவருடைய குறிப்புல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, இது வந்து ஒரு அமானுஷ சம்பந்தமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். இதுல வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப நல்லது எப்படின்னு சொன்னா, இத வந்து இன்னொருத்தர் எனக்கு வந்து என்னை பார்க்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு நான் பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அந்த விஷயங்களுக்காக பல மாணவர்கள் என்கிட்ட வந்து பல விஷயங்கள் கேட்பாங்க. அப்படி என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார் அவருடைய அனுபவத்துல இந்த மாதிரி ஒய்ஜா போர்டு அவர் பயன்படுத்தினதாகவும், அந்த ஒய்ஜா போர்டுல வந்து அவருடைய தொலைந்து போன ஒரு விஷயம், அதாவது அது என்ன விஷயம்ங்கிறது வந்து சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் இங்க மறைக்கப்பட்டிருக்கு. தொலைந்து போன ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு வச்சுக்குவோம். அந்த பொருளானது இந்த ஒய்ஜா போர்டை பயன்படுத்துறது மூலமா எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல வந்து 2 விதமான, ஒரு காயினுக்கு எப்படி 2 சைடு இருக்குதோ அதே மாதிரி இந்த ஒய்ஜா போர்டுக்கும் டபுள் சைடு இருக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு முறையான ஒரு ஆசான், ஒரு முறையான ஒரு அனுபவமிக்க ஒருத்தர் மூலமா, அதன் மூலமா நீங்க வந்துதான் இதை பயன்படுத்தின ஒழிய நான் சொல்லிட்டேன் இதுல அந்த கதையில அந்த பீட்டர் பெர்னாண்டஸ் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை வந்து பயன்படுத்தி விட வேண்டாம். ஏன்னா இதுல நல்லதும் இருக்கிறது தீமையும் இருக்கிறதுன்னு சொல்லி இதை பயன்படுத்தின எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ தீமையே இருக்கக்கூடாது, நமக்கு நன்மையை நோக்கி தான் நம்ம நகலணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கொள்கை. அந்த கொள்கையின்படி பார்க்க போனால் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது தாண்டி செய்யலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா தக்க பாதுகாப்பான ஒரு விஷயங்களை, தக்க பாதுகாப்பு அணிகளை கூட, உதாரணத்துக்கு வந்து
நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், சரிங்களா? வண்டியில போறோம், வண்டியில போறது பாதுகாப்பானதா? கிடையாது. பாதுகாப்பான வேகம்னு ஒன்னே கிடையாது. நீங்க எந்த ஸ்பீட்ல போனாலும் கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கு அடிபடும். ஆனா தக்க பாதுகாப்பு ஹெல்மெட் போட்டுக்கிறோம், கார்ல போனா சீட் பெல்ட் போட்டுக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு தக்க பாதுகாப்பான ஒரு விஷயத்தோட தான் நீங்க போகணுமே ஒழிய, நீங்க எப்பவுமே அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்தை நோக்கி, என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு விஷயத்தை நோக்கி நீங்களா தனியா உட்காந்து இதை ட்ரை பண்றது தவறு, சரிங்களா? இதை கற்றுக் கொடுப்பதற்குன்னு சொல்லி பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஏன் நானே கூட இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்கிட்ட பயிற்சி எடுத்து பல பேர் வந்து இதுல உள்ள நன்மையான விஷயங்கள் பல விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின விளக்கங்களோட இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.